உன் கண்கள் பேசும் மொழியினிலே என் காதல் அலைகள் கரைகிறதே. நீ அருகில் இருந்தால் போதும் பெண்ணே, வேறெதுவும் எனக்கு தேவையில்லை. காலங்கள் கடந்தாலும் நம் காதல் வாழுமே, வானம் உள்ளவர் இந்த பாசம் தொடருமே. உயிரே நீயே என் உலகம் நீயே, உயிரே நீயே என் உலகம் நீயே. யாழினியின் போன் ஒலிக்க அந்த எண்ணை பார்த்ததும் அவள் முகம் சட்டென மாறுகிறது. ஹலோ அம்மா, சொல்லுங்கம்மா. மறுமுனையில் அவள் அம்மாவின் குரல் தழுதழுக்கிறது. யாழினி, அப்பாவுக்கு உடம்பு ரொம்ப முடியலடி, பிபி ஏறி மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம், நீ உடனே கிளம்பி வா. அந்த வார்த்தைகள் யாழினியின் காதுகளில் இடியாக இறங்குகிறது. கையில் இருந்த போன் நழுவ பார்த்தது. கவின், யாழினி என்னாச்சு, ஏன் இப்படி ஆள் போயிருக்க? கவின், அப்பாவுக்கு உடம்பு முடியலையாம், ஹாஸ்பிட்டலில் இருக்காராம், நான் இப்போவே ஊருக்கு போகணும் கவின். கவின் ஒரு நிமிடம் திகைத்தாலும் அடுத்த நொடியே நிதானம் அடைந்தான். அவளது கலங்கிய கண்களை பார்த்தவனுக்கு இதயம் கனகனத்தது. பயப்படாத யாழினி, நான் இருக்கேன், நீ முதல்ல கிளம்பு, ஆஃபீஸ் பற்றி கவலைப்படாத, நான் மேனேஜர்கிட்ட பேசி ஒரு வாரம் லீவ் அரேஞ்ச் பண்ணுறேன். கவின் அவளை சமாதானப்படுத்தி அவசரமாக ரயில்வே ஸ்டேஷனுக்கு அழைத்து செல்கிறான். பிளாட்பாரத்தில் ரயில் நகரத் தொடங்கும் போது கவின் அவளது கைகளை இறுக பற்றி கொண்டு ஆறுதல் கூறுகிறான். தைரியமாக போயிட்டு வாடி, அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாது, நான் இங்கே உனக்காக காத்துட்ருப்பேன். ரயில் மறையும் வரை பார்த்து கொண்டிருந்த கவினின் மனதில் ஒரு இனம் புரியாத வலி. ஒரு முறை யாழினி தன் குடும்பத்தை பற்றி கவினிடம் சொல்லி கொண்டிருந்தாள். எங்கள் வீட்டில் அப்பாவுக்கு நான் தான் எல்லாமே, அவர் ஒரு சின்ன தும்மல் போட்டால் கூட எனக்கு பதறிடும். அப்போது கவின் விளையாட்டாக இல்லாமல் மிகுந்த அக்கறையுடன் சொன்னான், உன் குடும்பம் இனி என் குடும்பம் யாழினி, உன் அப்பாவுக்கு எதாவதுன்னா முதல்ல ஆளாக நான் நிற்பேன். நீ மட்டும் இல்லை, உன் அன்புக்குரியவங்க எல்லாரையுமே நான் கண்ணுக்கு அர்த்தமாக பார்த்துப்பேன். அவன் காட்டிய அந்த முதிர்ச்சியான அன்பை கண்டு யாழினி அன்று திகைத்து போனான். ஒரு மேலாளராக இல்லாமல் ஒரு மகனாக அவன் அக்கறை காட்டிய அந்த தருணத்தில் தான் அவள் காதல் இன்னும் ஆழமானது. சேர்ந்து நடந்த பாதையில் நின்று உன் நிழல் தேடி அலைகிறேன். விடை பெற்று நீ சென்ற நொடியில் என் உயிரும் உன்னோடு பயணம் போனதே. யாழினி ஊருக்கு சென்ற பிறகு கவினின் நாட்கள் நகர மறுத்தன. அந்த ஒரு வாரம் அவனுக்கு ஒரு யுகமாக தெரிந்தது. நீ அருகில் இருந்தபோது கடிகார முட்கள் ஓடியது புரியவில்லை. நீ பிரிந்து சென்றபோதுதான் ஒவ்வொரு நொடியும் ஒரு யுகமாய் பாரமானது. போன் திரையில் உன் பெயர் தேடி விழி பூட்டாமல் உறங்கும் என் கண்கள். உன் மௌனம் என்னை வதைக்குதே, உன் வருகைக்காய் என் இதயம் தவிக்குதே. காலையில் எழுந்ததும் அவளுக்கு மெசேஜ் செய்வது, மதியம் சாப்பிட்டியா என்று அக்கறையுடன் கேட்பது, இரவு நீண்ட நேரம் ஃபோனில் அவள் குரலில் கேட்டு அவளுக்கு தைரியம் சொல்வது என அவனது உலகம் அவளையே சுற்றி சுழன்றது. கவின் தன் மனதில், நீ பக்கத்தில் இருக்கும்போது இந்த ஆஃபீஸ் எவ்வளவு அழகாக தெரிஞ்சது, இப்போ அதே கம்ப்யூட்டர், அதே ஃபைல்ஸ், ஆனால் எதுவுமே பிடிக்கல யாழினி, சீக்கிரம் வந்துடுடி. ஆனால் கடைசி 2 நாட்களாக யாழினிடமிருந்து எந்த அழைப்பும் இல்லை. அவன் செய்த மெசேஜுக்கும் பதில் வரவில்லை. கவினின் மனதில் மெல்ல தயக்கமும் சோகமும் குடியேறியது. அப்பாவுக்கு எதுவும் தீவிரமாய்விட்டதோ, இல்லை என்றால் ஏன் அவள் பேசவில்லை என்ற குழப்பத்தில் அவன் தவிக்கிறான். விடுப்பு முடிந்து அந்த திங்கட்கிழமை காலை கவின் சோகமாக முகத்துடன் தன் கேபினில் அமர்ந்திருக்கிறான். அப்போது கதவு மெல்ல திறந்து சத்தம் கேட்கிறது. தலை நிமிர்ந்து பார்த்த கவினின் முகத்தில் 1000 வாட்ஸ் மின்சாரம் பாய்ந்தது போல ஒரு பிரகாசம். அங்கே முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகையுடன் யாழினி நின்று கொண்டிருந்தாள். கவினின் கண்கள் கலங்க, அதே சமயம் இதழ்களில் சிரிப்பு அரும்பியது. யாழினி மெல்ல அவன் அருகில் வந்து பேசத் தொடங்கினாள். யாழினி, ஊரில் என்ன நடந்தது?
அவள் ஏன் 2 நாட்களாக பேசவில்லை? கவினிடம் அவள் சொல்லப்போவது அந்த விஷயம் என்ன? தொடர்ந்து கேட்க நமது அவள் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். நன்றி.